உன் வாழ்க்கையில் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆனால் அந்த தீர்வு வெளியில் இல்லை, உன் உள்ளேயே இருக்கிறது. இந்த வரிகள் ஒரு ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது ஒரு ஆழமான வாழ்க்கை உண்மை. நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாம் பொதுவாக வெளியில் காரணங்களை தேடுகிறோம். சூழ்நிலை சரியில்லை, மற்றவர்கள் ஆதரவு செய்யவில்லை, அதிர்ஷ்டம் வேலை செய்யவில்லை. ஆனால் உண்மையில் பெரும்பாலான பிரச்சனைகள் நம் மனதில் உருவாகின்றன. ஒரு மனிதன் முக்கியமான நேரத்தில் தன் கடமையை செய்யாமல் நின்றால் அதன் காரணம் அவன் திறமையின்மை இல்லை, அவன் மனதில் இருக்கும் பயம், குழப்பம் மற்றும் உணர்ச்சி அழுத்தம்தான். இந்த நிலைதான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் மட்டுமல்ல, ஒரு பெரிய வீரனுக்கும் ஏற்பட்டது. அர்ஜுனன் குருசேத்திர போர்க்களத்தில் தன் உறவுகளை எதிரில் பார்த்தபோது அவன் மனநிலை தளர்ந்தது. முடிவெடுக்க முடியாமல் குழம்பினான். தன் கடமையை தவிர்க்க நினைத்தான். இது ஒரு மன அழுத்த நிலை என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அந்த நேரத்தில் அவனுக்கு வழிகாட்டியாக வந்தவர் கிருஷ்ணன். அவர் கூறிய முக்கியமான கருத்து, பிரச்சனை வெளி உலகில் இல்லை, அது உன் மனதில் உருவாகிறது. இதன் பொருள் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வை, நம்முடைய மனநிலை, இவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. இந்த பகுதியின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம் வாழ்க்கையின் உண்மையான போராட்டம் வெளியுலகில் இல்லை, அது நம்முள் நடக்கிறது. இந்த வீடியோவில் தொடர்ந்து அந்த மனப்போராட்டத்தை எப்படி சமாளிக்கலாம், நம் கடமையை எப்படி தெளிவாக செய்யலாம் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். குருசேத்திரம் போர்க்களம் ஒரு சாதாரண யுத்தம் நடந்த இடம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் குழப்பங்களையும் மனப்போராட்டங்களையும் பிரதிபலிக்கும் ஒரு நிலை. இந்த போரில் முக்கியமான வீரன் அர்ஜுனன். அவன் ஒரு திறமையான போராளி. அவன் தன் கடமையை நன்றாக அறிந்தவன். ஆனால் முக்கியமான தருணத்தில் அவன் மனநிலை முற்றிலும் மாறிவிட்டது. என்ன நடந்தது? அவன் எதிரில் நின்றவர்கள் அவன் எதிரிகள் மட்டும் இல்லை, அவன் சொந்த உறவுகள், ஆசான்கள், நண்பர்கள். அந்த காட்சியை பார்த்தவுடன் அவன் மனம் தளர்ந்து போனது. அவன் உடல் பதற்றம் அடைந்தது, கைகள் நடுங்கின, அவன் சிந்தனை குழப்பமடைந்தது. அதன் விளைவாக இந்த போருக்கு அர்த்தம் என்ன என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. இது முக்கியமான மனநிலை மாற்றத்தை காட்டுகிறது. ஒரு மனிதன் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் உணர்ச்சிகள் அதிகமாகும் போது அவன் முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படும். அர்ஜுனன் அந்த நிலையில் தன் கடமையை கூட மறந்து போராட வேண்டாம் என்று முடிவு செய்யும் அளவுக்கு வந்துவிட்டான். இந்த நிலை என்ன சொல்கிறது? வெளிப்புற சூழ்நிலை அல்ல, உள்ளே உள்ள மன அழுத்தம்தான் ஒரு மனிதனை தளர செய்கிறது. அந்த நேரத்தில் அவனுக்கு சரியான வழிகாட்டுதல் மிகவும் அவசியமாக இருந்தது. அதற்காக அவனிடம் வந்தவர் கிருஷ்ணன். அவர் ஒரு சாதாரண நண்பர் அல்ல, ஒரு ஆசிரியர், ஒரு வழிகாட்டி மற்றும் வாழ்க்கையின் உண்மையை விளக்கும் ஞானி. அடுத்து வரும் பகுதியில் அவர் அர்ஜுனனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், அந்த கற்றல் நம் வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த பகுதியில் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மையை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். அவர் முதலில் கூறுவது மிகவும் ஆழமான ஒரு கருத்து. நீ எப்போது அழுவதற்கு காரணமே இல்லை. இது ஒரு சாதாரண ஆறுதல் வார்த்தை அல்ல, இது ஒரு தத்துவ உண்மை. ஏன் அவர் இப்படி சொல்கிறார்? ஏனென்றால் நாம் பார்க்கும் இந்த உடல் நிரந்தரம் இல்லை, அது ஒரு காலத்திற்கு பிறகு அழியும். ஆனால் நம்முள் இருக்கும் ஆன்மா அழிவதில்லை. இதன் மூலம் அவர் சொல்ல வருவது, நாம் இந்த உடல் மட்டுமல்ல, நாம் ஒரு உயிர் சக்தி, நாம் ஒரு நிரந்தர ஆன்மா. அர்ஜுனனுக்கு இது ஒரு புதிய பார்வை. அவர் இதை இன்னும் தெளிவாக விளக்குகிறார். ஆன்மா அது பிறக்காது, அது இறக்காது, அது எப்போதும் இருக்கும். இதன் அர்த்தம் என்ன? நாம் மரணம் என்று நினைப்பது உண்மையில் ஒரு மாற்றம் மட்டுமே. உடல் மட்டும் மாற்றப்படுகிறது, ஆன்மா தொடர்கிறது. இந்த உண்மை புரிந்தால் மரணத்தின் பயம் குறையும், இழப்பின் வேதனை குறையும், வாழ்க்கையை நிதானமாக பார்க்க முடியும். கிருஷ்ணர் இதன் மூலம் அர்ஜுனனின் மன அழுத்தத்தை குறைக்கிறார். அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கொடுக்கிறார். நாம் தற்காலிகமான உடலை மட்டும் நினைத்து கவலைப்படாமல் நிரந்தரமான ஆன்மாவை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த பகுதி முழுவதும் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க வைக்கும். அடுத்து
பிறப்பு மற்றும் இறப்பு பற்றி அவர் கொடுக்கும் இன்னும் ஆழமான விளக்கத்தை பார்க்கலாம். இந்த பகுதியில் வாழ்க்கையின் மிக ஆழமான ஒரு உண்மையை கிருஷ்ணன் ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் விளக்குகிறார். அவர் கூறும் உதாரணம் மிகவும் புரியக்கூடியது. ஒரு மனிதன் பழைய ஆடையை கழற்றி புதிய ஆடையை அணிவது போல் ஆன்மா ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்கு செல்கிறது. இந்த ஒப்பீடு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இது ஒரு சிக்கலான தத்துவத்தை எளிதாக புரிய வைக்கிறது. இதன் மூலம் அவர் சொல்ல வருவது, உடல் என்பது ஒரு ஆடை போன்றது. அது காலப்போக்கில் பழுதடையும். அந்த கட்டத்தில் அதை மாற்ற வேண்டி வரும். ஆனால் அதை அணிந்திருக்கும் ஆன்மா மட்டும் மாற்றமடைவதில்லை. அர்ஜுனனுக்கு இது ஒரு பெரிய உணர்வு மாற்றத்தை ஏற்படுத்தும் கருத்து. இதன் முக்கிய அர்த்தம், மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு மாற்றம். அதாவது ஒரு வாழ்க்கை கட்டம் முடிகிறது, இன்னொரு கட்டம் தொடங்குகிறது. இந்த உண்மையை புரிந்தால் மரணத்தை பற்றிய பயம் குறையும். வாழ்க்கை ஒரு பயணமாக பார்க்க முடியும். அதனால்தான் கிருஷ்ணர் ஒரு முக்கியமான அறிவுரை கொடுக்கிறார். நீ பயப்பட வேண்டியது மரணம் அல்ல. ஏன்? மரணம் தவிர்க்க முடியாதது. அது இயற்கையான ஒரு செயல்முறை. ஆனால் நீ உண்மையில் பயப்பட வேண்டியது தவறான வாழ்க்கையை வாழ்வது. இதன் அர்த்தம் கடமையை செய்யாமல் இருப்பது, உண்மையை புரியாமல் வாழ்வது, பயம் மற்றும் குழப்பத்தில் முடிவெடுப்பது. இதுவே உண்மையான இழப்பு. இந்த பகுதி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? வாழ்க்கையின் நீளம் முக்கியமில்லை, வாழ்க்கையின் தரம்தான் முக்கியம். அடுத்து வரும் பகுதியில் இதன் உண்மையை அறிந்த பிறகு மனிதன் தனது கடமையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கிருஷ்ணர் விளக்குகிறார். இந்த பகுதியில் வாழ்க்கையின் நடைமுறையில் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். அவர் அர்ஜுனனிடம் நேராக கேட்கிறார், நீ ஒரு வீரன், போராடுவது உன் கடமை. இது ஒரு சாதாரண வாக்கியம் அல்ல, இது தர்மம் என்ற அடிப்படை வாழ்க்கை கொள்கையை விளக்கும் கருத்து. அர்ஜுனன் ஒரு போர் வீரன், அதனால் போராடுவது அவனுடைய பொறுப்பு மட்டுமல்ல, அது அவனுடைய கடமை. இங்கே கிருஷ்ணர் சொல்ல வருவது, ஒரு மனிதன் தனது நிலை, பொறுப்பு மற்றும் திறமைக்கு ஏற்ப தன் கடமையை செய்ய வேண்டும். இந்த கருத்தை நம்ம வாழ்க்கையோடு இணைத்து பார்த்தால், ஒரு மாணவன் படிப்பது அவன் கடமை, ஒரு பெற்றோர் குடும்பத்தை காப்பது அவர்கள் கடமை, ஒரு தொழிலாளர், தொழிலதிபர் தனது வேலைக்கு நேர்மையாக இருப்பது அவர் கடமை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பொறுப்புகள் இருக்கின்றன. இந்த கடமைகளை நாம் தவிர்க்கும் போது வளர்ச்சி நின்றுவிடும், நம்பிக்கை குறையும், வாழ்க்கை திசை மாறும். அதனால்தான் கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார், கடமையை தவிர்ப்பதுதான் உண்மையான தோல்வி. இதன் ஆழமான அர்த்தம், தோல்வி என்பது வெளிப்புற முடிவல்ல, அது நம்முடைய செயல்களில்தான் தொடங்குகிறது. நாம் செய்ய வேண்டியது செய்யாமல் இருப்பது, அதுவே உண்மையான தோல்வி. இந்த பகுதி நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம், சூழ்நிலை எப்படி இருந்தாலும், உணர்ச்சிகள் என்ன சொன்னாலும் நாம் நம் கடமையை விடக்கூடாது. அடுத்து வரும் பகுதியில் கடமையை எப்படி செய்ய வேண்டும், அதன் பலனை எப்படி அணுக வேண்டும் என்பதை கர்மயோகம் மூலம் கிருஷ்ணர் விளக்குகிறார். இந்த பகுதியில் ஒரு முக்கியமான கொள்கையை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். அவர் கூறும் மைய கருத்து, நீ உன் கடமையை செய், ஆனால் அதன் பலனை எதிர்பார்க்காதே. இந்த வரிதான் கர்மயோகா என்பதின் சாரம். அர்ஜுனனுக்கு இது ஒரு புதிய அணுகுமுறை. ஏனென்றால் பொதுவாக மனிதர்கள் செயலை விட அதன் முடிவை அதிகமாக நினைக்கிறார்கள். இதன் உண்மையான அர்த்தம் என்ன? நம்முடைய கவனம் செயலில் இருக்க வேண்டும், நம்முடைய மனநிலை முடிவில் பற்றில்லாமல் இருக்க வேண்டும். ஏன் இது முக்கியம்? நாம் முடிவை பற்றி அதிகமாக யோசித்தால் பயம் அதிகரிக்கும், அழுத்தம் உருவாகும், செயல்திறன் குறையும். ஆனால் நாம் செயலில் மட்டும் கவனம் செலுத்தினால் மனம் அமைதியாக இருக்கும், செயல்திறன் உயரும், முடிவும் நல்லதாக வரும். இதுவே கர்மயோகா என்ற நடைமுறை வாழ்க்கை தத்துவம். ஒரு எளிய உதாரணம், ஒரு மாணவன் படிக்கும் போது எனக்கு எத்தனை மார்க் வரும் என்று தொடர்ந்து யோசித்தால் அவன் மனதில் பயம் உருவாகும். ஆனால் நான் என்னால் முடிந்த அளவுக்கு நல்லா படிக்கணும் என்று கவனம் செலுத்தினால் அவன் செயல்திறன் அதிகரிக்கும். அதன் விளைவாக ஒரு நல்ல முடிவு தானாக வரும்.
இதன் மூலம் புரியும் முக்கியமான பாடம் என்னவென்றால், நம்முடைய முடிவை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நம்முடைய முயற்சியை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அதனால் நம் கவனம் எப்போது முயற்சி மீது இருக்க வேண்டும், பலன் மீது அல்ல. இந்த பகுதி நமக்கு சொல்லும் வாழ்க்கை ரகசியம்: செயலை நேசி, பலனை விடு. அடுத்து வரும் பகுதியில் மனதை எப்படி நிலையாக வைத்துக் கொள்வது என்பதை கிருஷ்ணர் விளக்குகிறார். இந்த பகுதியில் மனநிலையின் முக்கியத்துவத்தை கிருஷ்ணர் மிகவும் தெளிவாக விளக்குகிறார். அவர் கூறும் முக்கிய கருத்து: யாருடைய மனம் நிலையாக இருக்கிறதோ அவனே உண்மையான ஞானி. இதன் அர்த்தம் என்ன? அறிவு என்பது புத்தக அறிவு மட்டுமல்ல, அது மனதை கட்டுப்படுத்தும் திறன். அர்ஜுனன் சந்தித்த பிரச்சனைகள் என்ன? அவன் உணர்ச்சிகள் அதிகரித்தன, அவன் மனம் சமநிலையை இழந்தது. அதனால்தான் அவன் சரியான முடிவு எடுக்க முடியவில்லை. இதன் மூலம் கிருஷ்ணர் சொல்ல வருவது, மனம் நிலையாக இருந்தால் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நிலையான மனம் என்பதன் நடைமுறை அர்த்தம் என்ன? சந்தோஷம் வந்தால் அதிகமாக உற்சாகத்தில் மூழ்காதே, துக்கம் வந்தால் மனச்சோர்வில் உடைந்து போகாதே. அதாவது வெற்றியில் அகந்தை இல்லாமல் இருக்க வேண்டும், தோல்வியில் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். ஏன் இது முக்கியம்? வாழ்க்கையில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். இது தவிர்க்க முடியாது. ஆனால் நாம் எப்படி அதற்கு பதிலளிக்கிறோம் என்பதே முக்கியம். மனம் சமநிலையுடன் இருந்தால் சிந்தனை தெளிவாக இருக்கும், முடிவுகள் சரியாக இருக்கும், வாழ்க்கை அமைதியாக இருக்கும். இதையே ஒரு எளிய சமன்பாடாக சொல்லலாம். அதாவது மனநிலை என்பது உண்மையான சக்திக்கு இணையானது. இந்த பகுதி நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம்: உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து, மனதை சமநிலையுடன் வைத்திரு. அப்போதுதான் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையையும் நிதானமாக சமாளிக்க முடியும். அடுத்து வரும் இறுதி பகுதியில் இந்த அனைத்து கருத்துக்களின் சாரத்தையும் ஒரு சக்தி வாய்ந்த முடிவாக பார்க்கலாம். உன் வாழ்க்கை ஒரு போர்க்களம். இந்த வரி ஒரு உவமை மட்டும் அல்ல, அது வாழ்க்கையின் உண்மையான நிலையை விளக்கும் ஒரு ஆழமான கருத்து. ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறான். பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை, தோல்விகள் சில நேரங்களில் வரலாம், மன அழுத்தம் மற்றும் குழப்பம் உருவாகலாம். இதனால் சில நேரங்களில் மனம் உடையும், நம்பிக்கை குறையும். ஆனால் இங்கேதான் வாழ்க்கையின் உண்மையான திருப்பம் இருக்கிறது. கிருஷ்ணா கொடுத்த கற்றல்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. அவர் சொல்லும் 3 முக்கியமான அடிப்படை வழிகள்: உன் கடமையை செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் நம் பொறுப்பை விட்டு ஓடக்கூடாது, உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும், உணர்ச்சிகளால் அல்ல அறிவால் முடிவெடுக்க வேண்டும், உன் ஆன்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். நீ தற்காலிக உடல் மட்டுமல்ல, ஒரு நிரந்தர ஆன்மா. இந்த 3 உண்மைகளையும் ஒருவர் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அவன் வாழ்க்கையை பயமின்றி எதிர்கொள்வான். அவன் முடிவுகள் தெளிவாக இருக்கும், அவன் மனம் நிலையாக இருக்கும். அர்ஜுனன் போல தளர்ந்து இருந்த ஒருவர் கூட இந்த அறிவின் மூலம் ஒரு வீரனாக மாற முடியும். இதுதான் இறுதி செய்தி. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது வெளிப்புற சூழ்நிலையை மாற்றுவதால் அல்ல, உன் உள்ளார்ந்த மனநிலையை மாற்றுவதால்தான். அதனால் நீ ஒரு சாதாரண மனிதன் மட்டுமல்ல, நீ உன் மனதை வென்றால் நீ ஒரு உண்மையான வீரனாக மாறுவாய். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இதை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஒரு கிளிக் இன்னொருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.